வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். போன எபிசோடில் இந்த பெல்லி ஃபேட்டை பற்றியே நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போயும் அதை தான் பார்க்க போகிறோம். ஆனால் அடிப்படை நம்ம சுகரை கட் பண்ணுங்க அப்படின்னாவே எல்லாருக்கும் காஃபியில் சுகர் இல்லாமல் அது என்ன சார் ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்கிறாங்க. டீயில் சுகர் இல்லாமல் எப்படி குடிக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ காஃபி டீ உண்மையிலேயே நல்லதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மெடிக்கலி காஃபி இஸ் வெரி வெரி குட், ஈவன் டீ இஸ் ஆல்சோ குட். அப்போ நல்லது அப்படின்னா அது நிறையா சாப்பிட்டா தான் கெடுதல் ஒழிய ஒரு அளவோடு நம்ம உட்கொண்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ காஃபி டீயில் சுகர் போடக்கூடாதா? கண்டிப்பாக. இது வெறும் டேஸ்ட்டுக்கு தான் போடுறோம். இன்ஃபேக்ட் ஒரு நல்ல காஃபியோடைய டேஸ்ட்டே வித்தவுட் சுகரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. காஃபியில் என்ன ஒரு பெரிய மூலப்பொருள் இருக்குது அப்படின்னா கேஃபின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்குது. அது டீலையும் இருக்குது. பட் கம்பேர் பண்ணும்போது காஃபியில் கொஞ்சம் அதிகம். ஏன் நம்ம காஃபி குடிக்கிறோம்? அப்படி குடித்தோன்னே ஒரு ஸ்டிமுலண்ட்டாக ஆக்ட் பண்ணும். நம்மளை கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பெப்பப் கொடுக்கும், ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாகிறோம் இல்லையா? கண்டிப்பாக அது நம்மளை சுறுசுறுப்பாக்கும். அப்போ ஒரு நாளைக்கு குடிக்கலாமா? 2-3 கப் தாராளமாக குடிக்கலாம். இன்றைக்கி நவீன ரிசர்ச் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பிளாக் காஃபி எடுத்தால் டயபெட்டிஸ் வர்றதே தள்ளி போடலாங்கிறாங்க. இன்றைக்கி இன்ஃபேக்ட் காஃபி டயட்டுன்னே பிளாக் காஃபின்னே சில பேருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நான். அது ரொம்ப 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 நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது காஃபி டயட். அப்போ அது என்ன மாதிரி காஃபிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க நீங்கள். காஃபியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, டீயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் எல்லோரும் நினச்சிக்கிறது க்ரீன் டீ. இல்லை என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பைசா இருக்குது, ரெட் டீ, ஒயிட் டீ, இந்த மாதிரி டீகள் எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் விளம்பரத்தில் வர்ற மாதிரி ரொம்ப அதிகமெல்லாம் கிடைக்காது. இல்லை, அதான் உண்மை. சாதாரணமாக குடிக்கக்கூடிய ஒரு பிளாக் காஃபியில் கொட்டி கிடக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய சத்துக்கள் நம்மளுக்கு ஒரு பிளாக் டீயில் அதிகமாக இருக்குது. அப்போ காஃபி டீ தாராளமாக குடிக்கலாம். ஒரு நபர் ஒரு நாளைக்கு 2 கப்பு தாராளமாக குடிக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய மில்கை போட்டு குடிச்சிருவோம் நம்ம. அதுதான் மில்க்கு மட்டும் இல்லை, சில பேர் டீங்கிற போர்வையில் மசாலா டீ அப்படிங்கிற போர்வையில் திக்கு மில்க்கு, இன்னும் ஏலக்காவை போட்டு சுகரை அள்ளி கொட்டி, ஏன் கொஞ்சம் முந்திரி பருப்பாக போட்டு பாயாசமாக குடிச்சிட்டு போக வேண்டியதானே? டீயாக தாங்க குடிக்கணும். மருத்துவ குணம் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே சுகரை கட் பண்ணணும், தேவையில்லை. இந்த சுகர் போடுறோம் பாருங்கள், ஒரு நாளைக்கு 2 கப்பில் 2 டீஸ்பூன் சுகர் அப்படியே நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே வாங்க நாளடைவில். அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம் பெல்லி ஃபேட்டுக்கும்பேன். அப்போ ஒருத்தர் காஃபி டீயில் சுகரை கட் பண்ணாவே வருஷத்துக்கு அவங்க 4 கிலோ வெயிட்டை என்னது போடாமல் நம்ம பாதுகாக்கலாம். அந்த அளவுக்கு கெடுதல் இந்த காஃபி டீயில் போட்டு குடிக்கிற அது என்ன சொல்கிறது, ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ நாட்டு சர்க்கரையோ ரெண்டுமே வேண்டாம். அப்போ காஃபி டீ எனக்கு பிடிக்காது சார், வேறு என்ன சார் உடம்புக்கு ரொம்ப நல்லது? சுக்கு மல்லி காஃபி. சுக்கு காஃபின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சுக்கு மல்லி, சுக்கில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா கொழுப்பை குறைக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கும். மல்லி, தனியா ஹார்ட்டுக்கு அவ்வளவு நல்லது, அதில் உள்ள காம்போசிஷன்லாம். அப்போ நம்ம இந்தியா, நம்ம ஊர் கிச்சனில் இருக்குது பாருங்கள், அஞ்சரைப்பட்டியில் சுக்கு, மிளகு, கிராம்பு, இந்த மாதிரி பட்டை இதெல்லாம் போட்டு ஒரு ஹெர்பல் டிகாக்ஷன் காஃபியாக நம்ம குடித்தோம், டீயாக ஒரு குடித்தோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான பயன்கள் இருக்குது. ஸ்லிம்மாக மட்டும் ஆக மாட்டோம், இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து ரொம்ப ப்ரிவென்ஷன் கிடைக்கும். டயபெட்டிஸ்லேருந்து என்ன ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பட்டை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த மாதிரி நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகை பொருள்களை போட்டு ஒரு தேநீர் பருகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். இல்லை எனக்கு காஃபி டீ ரொம்ப முக்கியம், குடிக்கலாம். அளவுக்கு மீறி குடித்தால் தான் அது கெடுதலை ஒழிய 2 அல்லது 3 கப் தாராளமாக குடிக்கலாம். அப்போ பாலின் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஏன்னா பாலில் தான் எனக்கு கால்சியம் இருக்கே. மோர் சாப்பிட்றோம், தயிர் சாப்பிட்றோம், பன்னீர் சாப்பிட்றோம், வேற என்ன பட்டர் சாப்பிட்றோம், சீஸ் சாப்பிட்றோம், எவ்வளவு பால் சம்மந்தம் போட்டிருக்க உள்ளே போகுது. இன்னொரு எபிசோடில் பார்க்க போகிறோம் பால் எவ்வளவு கெடுதல் அடல்ட்டுக்கு. ஒரு வயது வந்த நபர் உண்மையிலே நம்மளுக்கு பால் அவசியமா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஆதலால் காஃபி டீ குடிக்கும்போது ரொம்ப அளவுக்கு அதிகமாக திக்கான மில்கை போட்டு அந்த காஃபி டீயில் கிடைக்கக்கூடிய பலன்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அளவுக்கு அதிகமாக காஃபி டீ குடித்தோம் அப்படின்னா நாடி துடிப்பு, மிஸ்ட் பீட் வரும், இதய துடிப்பு, அந்த ரிதம் கொஞ்சம் அப்படியே என்ன ஆயிரும், டேர்ன் ஆயிரும், அப்படியே மிஸ் ஆயிரும். பெரிய ஹார்ட் டிசீஸ் மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அது எதில் இருக்குது அப்படின்னா அதிகமான கேஃபின் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மிஸ்ட் பீட்டுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதில் அளவோடு காஃபி டீயை என்ஜாய் பண்ணுவோம், ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.